வேதத்தில் ஒரு அதிகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? பைபிளில் உள்ள ஒரு வசனம் நாளைய தினத்திற்கு உங்களுக்கு நம்பிக்கையை அளித்து உங்களுடைய தற்போதைய போராட்டங்களை தாண்டி பார்க்க உங்களை அனுமதிக்குமா? நீங்கள் இந்த வல்லமை மிக்க வார்த்தைகளின் பக்கம் திருப்பினால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்கத்தை திருப்பும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அது உங்களுக்கு தேவையான நம்பிக்கையை தரும். உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தர வேண்டும் என்ற தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் வாக்குத்தத்தம் மூலம் உரிமை கோருவதற்காக காத்திருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் என்ற வாக்குத்தத்தம். நீங்கள் ஒவ்வொரு தடையும் சமாளிக்க முடியும் என்றும் தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் என்றும் உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வீகமாகவும் அழகாகவும் எழுதப்பட்ட நேரடியான வார்த்தைகளின் ஏற்பாடு இவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நம்போது மிகவும் கடினமா? அது என்ன அதிகாரம்? ரோமர் 8 வேதாகமத்தின் மிக சிறந்த அதிகாரம். வணக்கம், நான் டேவிட் ஜெரமியா. இந்த தொடர்ல நாம ரோமருடைய 8ஆம் அதிகாரத்தை ஆழமா தியானிச்சுட்டு வரோம். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிறந்த அதிகாரம் அது. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வசனத்தை பத்தி நான் உங்க கூட பேச போறேன். பைபிள்ல இருக்கிற ரொம்ப சிறந்த அதிகாரம் ரோமர் 8ன்னா அதுல இருக்கிற 78வது வசனம் பைபிள்ல இருக்கிற ரொம்ப சிறந்த வசனம். குறைஞ்சபட்சம் அது ரொம்ப சிறந்த வாக்கு தத்தம். அதனாலதான் இன்றைய செய்திக்கு வேதத்தில் இருக்கும் மிக சிறந்த வாக்கு தத்தம்னு தலைப்பு வச்சிருக்கேன். இந்த வசனம் உங்க வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும்? ஏன்னா நீங்க அவருக்கு சொந்தமானவராக இருந்தா தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்துவாருன்னு இது உறுதி செய்து. நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே அதை விட சிறந்த வாக்குத்தத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனால இன்னைக்கு திருப்புமுனை நிகழ்ச்சியில ரோமர் 8:28 பத்தின முழு செய்திக்கும் நீங்க என்னோடு இணைவீர்கள்னு நான் நம்புறேன். இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு நன்றி. இப்பொழுதும் டாக்டர் ஜெரேமியா வேதத்தில் இருக்கும் மிக சிறந்த வாக்குத்தத்தம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். ஜனவரி 18, 2010 அன்னைக்கு அமெச்சூர் பந்து வீச்சாளர் பில் ஃபாங் வெற்றிகரமா பந்து வீசி முடிக்க இன்னும் 3 ரோல் மட்டுமே இருந்தது. தொடர்ச்சியா 3 சரியான ஆட்டங்கள். 900 பந்து வீச்சு வரலாற்றுல 21 போட்டிகள் மட்டுமே வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. தொடர்ச்சியா 33 முறை வீசினதுக்கு அப்புறம் பில் தன்னோட பந்தை எடுத்து இன்னொரு ஸ்ட்ரைக்கை வீசினாரு. அப்புறம் அவர் இன்னொரு ஸ்ட்ரைக்கை ஃப்ரேம் 35ல வீசினாரு. கூட்டம் வெறித்தனமா போச்சு. ஆனா ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. 2 ஃப்ரேம்களுக்கு அப்புறம் பில் அதிகமான வேர்வையும் தலை சுற்றலையும் உணர ஆரம்பிச்சாரு. வரலாறு படைக்க இன்னும் 1 ரோல் மட்டுமே இருந்தது. பில் பந்தை தன்னோட மார்புக்கு மேல இழுத்து வழக்கமான 5 அடிகளை எடுத்து வச்சு பந்தை சரியா விடுவிச்சாரு. பந்து பின்களை அடைவதற்குள்ள மக்கள் உற்சாகத்துல கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ரோல் சரியா போச்சு. அது சரியா வளைய வேண்டிய இடத்துல வளைஞ்சு பின்களோட சரியான தொடர்பை ஏற்படுத்தி துல்லியமான இடத்துல அடிச்சுது. பின்கள் பறந்தது, கூட்டம் ஆரவாரமா கத்திச்சு. ஆனா 10வது பின் கொஞ்சம் தள்ளாடிச்சு. முடிவுல அது விழாம நின்னுடுச்சு. இப்போ 899 அந்த பின் நின்ன காரணத்தினால முழுமை பெறல. பில் மனசு உடைஞ்சு அவரோட வீட்டுக்கு போனாரு. 34வது ஃப்ரேம்ல தொடங்கின தலை சுற்றல் இன்னும் குணம் அடையல. பில் தன்னோட பாத்ரூம்ல தடுமாறி விழுந்து வாமிட் பண்ணாரு. சுவர்கள் சுழண்டுகிட்டே இருந்ததுனால பில் தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில எழுந்தப்போ அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டிருக்கிறத அவரு உணர்ந்தாரு. அப்புறம் 2010 அவருடைய 46வது வயசுல அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுச்சு. அவர் உயிர் பிழைக்க 70% மட்டுமே வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் உயிர் பிழைச்சாரு. 899க்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி அவரோட உயிரை காப்பாற்றின ஒரே விஷயம் மீத இருக்கிற 10 பின்கள் மறுபடியும் எழுந்து நின்னதுதான் காரணம்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. அந்த கடைசி பின் விழுந்திருந்தா அவரோட உடல்ல ஏற்கனவே பக்கவாதம் இருந்ததால அவருக்கு ரத்த அழுத்தம் இன்னும் அதிகமா இருந்திருக்கும்னு பில்லோட மருத்துவர் சொன்னாரு. அது நிச்சயமா அவரை உடனடியா கொன்னிருக்கும். 899 பின்களை சரியா உருட்டினதுக்கு அப்புறம் கடைசி பின் சரியா விழல. அது நடக்கக்கூடிய ரொம்ப மோசமான விஷயம்னு அவர் நினைச்சாரு. அது
நடக்கக்கூடிய ரொம்ப மோசமான விஷயம்னு அவர் நம்பினாலும் உண்மையிலேயே அதுதான் அவரோட உயிரை காப்பாத்திச்சு. சில நேரங்கள்ல நாம கெட்டதுன்னு நினைக்கிற விஷயங்கள் நமக்கு மட்டுமே கெட்டதா இருக்கும். தேவனுக்கு வேற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அதாவது மக்களுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்குன்றது தெரியும். சில கெட்ட விஷயங்கள் தேசிய அல்லது சர்வதேச நெருக்கடிகளோட விளைவா இருக்கும், தொற்று நோய்கள் போல. சில கெட்ட விஷயங்கள் மோசமான முடிவுகள் அப்புறம் மோசமான நடத்தையோட விளைவா இருக்கும். கெட்ட விஷயங்கள் நடக்கும், அது நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா ரோமர் 8:28 காரணமா கிறிஸ்துவர்களுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது வாழ்க்கையை செயலாக்குவதற்கான ஒரு தனித்துவமான வழி இருக்கிறத கண்டுபிடிப்பீங்க. ரோமர் 8:28 படிக்கிற ஒருத்தர் இப்படி சொன்னாரு. ரோமர் 8:28 இருக்கிற சத்தியம் உங்க சிந்தனையை மாத்தும். அது உங்களோட மனநிலை, உணர்ச்சிகள் அப்புறம் கண்ணோட்டத்திற்கேற்ப மாற்றத்தை கொடுக்கும். காலப்போக்கில் அது உண்மையிலேயே உங்க ஆளுமையை மாத்தும். வாழ்க்கையில உங்க சூழ்நிலைகளை நிச்சயமா மாத்தும். இது பதட்டமான ஆத்துமாவை நம்பிக்கையோடையும் நல்ல உற்சாகத்தோடையும் மாற்றும். அதுல சந்தேகம் இல்லை. இது சந்தோஷம் அப்புறம் அடக்க முடியாத மகிழ்ச்சியோட ரகசியம். மேலும் இந்த வாக்குத்தத்தத்துல உங்களோட பேர் இருக்கு. நீங்க இப்போ எதிர்கொள்ளும் சவால்களை இது சந்திக்குது. இது தேவனுடைய உத்தரவாதம். இப்போ எல்லாரும் எழுந்து நின்னு திரையில வர இந்த வாக்குத்தத்தத்தை சத்தமா வாசிக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. இது ரோமர் 8:28. உங்களோட சத்தங்களை நான் கேட்க விரும்புறேன். இதை என்னோட சேர்ந்து சத்தமா படிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நீங்க உட்காரலாம். வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு தோன்றுகிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ரொம்ப எளிமையானது இல்லையா? அதை நம்ம சிக்கலாக்குறோம், ஆழமாக்குறோம். ஆனா அது எளிமையானது. இந்த வசனத்திலையும் அது பொருந்தும். இந்த வசனம் பைபிள்ல இருக்கிற எளிமையான வசனங்கள்ல ஒன்னா இருக்கு. அதாவது இது ஒரு அசல் வார்த்தைகளால ஆனது. ரோமர் 8:28 25 வார்த்தைகள் இருக்கு. அதுல 3 மட்டுமே ஒண்ணுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள். இந்த ஒரு எழுத்து வார்த்தைகள் ஒன்னா இணைக்கப்பட்டு சுருக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வேதாகமத்துல எங்கேயும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சத்தியங்கள். அதனால இந்த வசனத்திலிருந்து 5 பெரிய சத்தியங்கள் இங்க இருக்கு. ரோமர் 8:28 5 விஷயங்களை நீங்க நினைவில் கொள்ளணும். முதல்ல, இது ஒரு உறுதியான வாக்குத்தத்தம். இது ஒரு ஆலோசனையோ இல்ல சாத்தியமோ இல்ல. இது ஒரு உறுதியான வாக்குத்தத்தம். அது சொல்றதை கேளுங்க. அதை அறிந்திருக்கிறோம். தெரிந்து கொள்வது எவ்வளவு நம்ப முடியாத அளவிற்கு முக்கியம் என்று. அதாவது எல்லாத்தையும் உறுதியா தெரிஞ்சுக்கிறது சாத்தியம் இல்லைன்னு மக்கள் சொல்ற ஒரு காலத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையும் அறிவும் பிழைகள் அப்புறம் கருத்துக்களுக்கு பின்னால போயிட்டா மாதிரி தெரியுது. சில சமயங்கள்ல சிலரோட மனதில் உண்மைன்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா உங்க அறிவு ரொம்ப முக்கியமானதுன்றத சொல்ல நான் இங்க வந்திருக்கேன். அதனால தான் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோம். நம்மளுடைய அறிவை பகிர்ந்துக்க நாம விரும்புறோம். நாம தெரிஞ்சுக்க கூடிய ஒண்ணு இங்க நமக்கு சொல்லப்படுது. அறிந்திருக்கிறோம்ன்ற வார்த்தை பைபிள்ல 1098 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் நாம் அறிந்திருக்கிறோம் என்ற சின்ன சொல் ரோமர் புத்தகத்துல 5 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சமும் தேவனுடைய கரத்துல இருக்குன்றதையும் கர்த்தரால தெய்வீகமா பயன்படுத்தப்படுறதுன்றதையும் அவருக்கு மகிமையை வெளிப்படுத்த மட்டும் இல்ல, நம்மளுடைய சொந்த இறுதி ஆசீர்வாதத்தை நிறைவேற்றவும் முடியுன்றதை நம்ம சந்தேகத்துக்கு இடமில்லாம அறிஞ்சிக்க முடியும்னு பவுல் சொல்றாரு. அது நமக்கு தெரியும். அது நிச்சயமானது. அதை பத்தி நாம யூகிக்க வேண்டியதில்லை. நமக்கு சொல்ல ஒரு ஆலோசகரை பெற வேண்டியதில்லை. அது பைபிள்ல இருக்கு. மேலும் நமக்கு தெரியும். இது ஒரு தெய்வீக வாக்குத்தத்தமும் கூட. இங்க பவுல் தேவன் செயல்படுகிறார் என்பது நமக்கு தெரியும்னு சொல்றாரு. மேலும் அவர் நம்ம வாழ்வில் செயல்படுறாரு. தேவன் இடைவிடாமல் ஆற்றலோடையும் நோக்கத்தோடையும் நமக்காக செயல்படுறாரு. அவரை நேசிக்கிறவங்களுக்காக தேவன் தான் இந்த நன்மையை கொண்டு வருகிறார். ஏசாயா சொல்றது இதுதான். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்றாரு, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. தேவன் நமக்காக செயல்படுறாரு. இது ஒரு திட்டவட்டமான வாக்குத்தத்தம். நமக்கு தெரியும். இது தேவன் நிறைவேற்றும் தெய்வீக வாக்குத்தத்தம். இது எல்லாத்திலையும் தேவன் செயல்படுறாரு. அப்புறம் 3வதா, இது ஒரு திட்டவட்டமான வாக்குத்தத்தம். அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். இந்த வசனத்தோட எல்லா விஷயங்களும் முற்றிலும் புரிந்து கொள்ளக்கூடியது. நீங்க நினைக்கலாமா, இது நிறைய பேருக்கு வேலை செய்யலாம் போதகர் ஜெரமியா, ஆனா நான் அனுபவிச்சுட்டு வர்றது உங்களுக்கு தெரியாதுன்னு. என்னோட எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கல. தேவன் இதுல ஈடுபடல, நான் அதுக்கு வெளியே இருக்குன்னு சொல்லலாம்.
சரி, நீங்க அதுக்கு வெளியே இருக்க முடியாது. ஏன்னா இங்க இந்த எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு அறிக்கை உங்ககிட்ட இருக்கு. இந்த வாக்குத்தத்தத்துல என்ன இருக்கு? இதுல என்ன அடங்கும்? இதுல அனைத்தும் அடங்கும். அனைத்தும் என்றால் எல்லாம். இல்லனா ஒரு போதகர் சொன்ன மாதிரி அனைத்தும் என்றால் அனைத்தும். அவ்வளவுதான் அனைத்தும் என்பதற்கான அர்த்தம். சூழல்ல எடுத்துக்கிட்டா இந்த வாக்குத்தத்தம் எந்த கட்டுப்பாடுகளையும் இல்ல நிபந்தனைகளையும் அனுமதிக்காது. அனைத்தும் என்பது முழுமையான அர்த்தத்தில் உள்ளடக்கியது. இது வசனம் 17ஓட பாடுகளையும் உள்ளடக்கினது. இது வசனம் 23ஓட தவிப்பையும் உள்ளடக்கினது. வேற வார்த்தையில சொல்லணும்னா, இந்த வாழ்க்கையில எதிர்மறையா நடக்கிற எல்லாமே தேவன் நித்திய திட்டத்தை செயல்படுத்துறதுல ஒரு நேர்மறையான நோக்கத்தை கொண்டு இருக்கதா காணப்படுது. அவருடைய ஆளுகையின் மேலாதிக்க வரம்பிற்கு அப்பா எதுவும் இல்லை. நான் இதை திரும்பவும் சொல்ல விரும்புறேன். நம்ம ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த வாக்குத்தத்தம் ஒரு பகுதி வாக்குத்தத்தம் இல்லை. இது ஒரு நிபந்தனை வாக்குத்தத்தம் இல்லை. இது அநேகமா இது ஒரு முழுமையான அனைத்தும். உங்களோட வாழ்க்கையிலையோ இல்லைனா என்னோட வாழ்க்கையிலையோ நடக்கிற எல்லாமே இந்த வசனத்தின் குடையின் கீழே தான் வருது. ரோமர் புத்தகத்தை படிக்கிற எல்லாரும் கடைசியில பிலடெல்பியால பல வருடங்களா பிரசங்கித்த ஒரு போதகரோட எழுத்துக்களை படிக்க வேண்டியது இருக்கும். அவரோட பேரு டொனால்ட் கிரே பானோஸ். மேலும் அவர் ரோமர் புத்தகத்தில் 10 தொகுதிகளை எழுதினாரு. அது அற்புதமானது. அவர் அவரோட காலத்தில் இருந்த சிறந்த விளக்க உரை ஆளர்களில் ஒருத்தர், சிறந்த போதகர். இந்த பகுதியை பற்றி அவர் சொல்றது இதுதான்: இருப்பின் எல்லைக்குள், சாத்தியக்கூறுகளின் வரம்பிற்குள், தேவனுடைய ஞானத்திற்குள் உள்ள அனைத்தும். இந்த கூற்றின் பரந்த அளவிற்கு விதிவிலக்குகள் எதுவும் இல்லை. தன்னுடைய நன்மைக்காக வேலை செய்வதை தவிர வேறு எதையும் செய்யக்கூடிய உயிரினங்கள், மனிதர்கள், தேவதூதர்கள் அல்லது பிசாசின் விருப்பமோ செயலோ இல்லை. எந்த விலங்கும், அதாவது எந்த நாயும் நமக்கு எதிராக குறைக்க முடியாது. எந்த மனிதனும் நமக்கு எதிராக பேசவோ செயல்படவோ முடியாது. எந்த தீய சக்தியும் எதிராக இருக்க முடியாது. ஆனால் இவை நடந்தால் இவை அனைத்தும் நம் நன்மைக்காகவே இருக்க வேண்டும். நெருப்பு, வெள்ளம், புயல், பூகம்பம் போன்ற எந்த இயற்கை நிகழ்வும் நம்மை கடைசி வரை துன்பப்படுத்த முடியாது. ஈர்ப்பு விசையின் வீதி நம்மை தடுமாற செய்யவோ அல்லது நம் மீது எதையும் விழ செய்யவோ முடியாது. அது முதலில் நமது நன்மைக்காக தேவனுடைய விருப்பத்தின் மூலமாக ஆராயப்படலாம். அவர் சொல்றது என்னன்னா, நீங்க வாழ்க்கையை இப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில சம்பவங்கள், நடக்கிற விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை பெரும்பாலும் தனித்தனியாக பார்க்குறோம். ஆனால் தேவன் அதை தன்னுடைய இறுதி திட்டத்தின் ஒரு பகுதியாக பார்க்குறாருன்றதை உணர ஆரம்பிக்கணும். தேவன் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு இறுதி திட்டத்தை வச்சிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது, தேவன் கட்டுப்பாட்டில் இருக்காரு, இதை நான் புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்காருன்றதை அறிய அது நம் சொந்த ஆவியில் நம்மளை விடுவிக்க ஆரம்பிக்குது. பவுல் சொல்றது இதுதான். அவர் என்ன சொல்ல வரலன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் என்ன சொல்லலைன்னா, நோய், துன்பம், கஷ்டம், துக்கம் இல்லைனா வேறு இந்த மாதிரியான விஷயம் நல்லது. அவர் அப்படி சொல்லலை. மாறாக இவை தீமையானவை. வெறுப்பு என்பது அன்பு அல்ல. மரணம் என்பது வாழ்க்கை அல்ல. துக்கம் என்பது மகிழ்ச்சி அல்ல. உலகம் தீமையால நிறைஞ்சிருக்கு. ஆனா இந்த வசனம் சொல்றது என்னன்னா, தேவன் இதை பயன்படுத்தி தன்னோட மக்களுக்கு தம்முடைய சொந்த நன்மையான நோக்கங்களை செயல்படுத்துறாரு. தேவன் தீமையிலிருந்து நன்மையை கொண்டு வருகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் விஷயங்களை அனுபவிப்பதை தடுக்கிறார் என்று பவுல் சொல்லவில்லை. மாறா தன்னுடைய அன்பான பிள்ளைகளுக்கு நடக்க அனுமதிக்கிற எல்லாத்தையும், மோசமான விஷயங்களை கூட கர்த்தர் எடுத்துக்கொள்றாருன்னு, அவற்றை கடைசியில ஆசீர்வாதமா மாத்துறாருன்னு சொல்றாரு. நம்மளோட சூழ்நிலை, நம்மளோட துன்பம், துன்புறுத்தல், நம்மளோட பாவத்தோல்வி, நம்மளோட வேதனை, நம்மளோட விசுவாசமின்மை, இந்த விஷயங்கள்லையும் மற்ற விஷயங்களையும் நம்மளோட பரலோக தந்தை நம்ம வாழ்வில் இறுதி வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் உருவாக்க பாடுபடுவார். வேற வார்த்தையில சொல்லணும்னா, பவுல் எல்லாத்திலையும் இருக்கிற நன்மையில விசுவாசத்தை வெளிப்படுத்தல. பவுல் தேவனுடைய நன்மையில் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். நமக்கான தேவனுடைய நோக்கத்தின் நன்மை. அது எவ்வளவு மகத்தான வாக்குத்தத்தம்! இது ஒரு உறுதியான வாக்குத்தத்தம். நமக்கு தெரியும், இது ஒரு தெய்வீக வாக்குத்தத்தம். தேவன் செயல்படுகிறார். இது ஒரு திட்டவட்டமான வாக்குத்தத்தம். அனைத்தும் இப்போ எல்லாத்திலையும் சிறந்தது. அப்புறம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு இதை நான் நினைக்கிறேன். இது ஒரு வல்லமையான வாக்குத்தத்தம். நன்மைக்கு ஏதுவாக. திரும்பவும் சொல்ற, நன்மைக்கு ஏதுவாக. நன்மைக்கு ஏதுவாக. நம்ம வாழ்க்கையோட பகுதிகள் எப்படி ஒன்றா பொருந்ததுன்றதை பார்க்கவோ இல்லை புரிஞ்சுக்கவோ முடியாமல் போகிறத விட நம்மளை மோசமாக்குற விஷயங்கள் அதிகம் இல்லை. இன்னைக்கு இங்கே இருக்கிற சிலர் யோசிக்க முயற்சிக்கிறீங்க, தேவன் என் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு என்ன நடக்கிறது, அது என் வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டத்திற்கு எப்படி
பொருந்துகிறது. சில சமயங்கள்ல பிரச்சனைகள் தீவிரமா இருந்தா அதை தீர்க்க முயற்சிக்கிறீங்கன்னா அது உங்களை ராத்திரியில முழிச்சிருக்க வைக்கும். ஆனா பவுல் தேவன் நமக்காக எந்த மாதிரி செயல்படுறாருன்றதை விவரிக்க ஒரு சுவாரஸ்யமான சொற்றொடரை பயன்படுத்துறாரு. எல்லாமே ஒன்னா வேலை செய்யுதுன்னு அவர் சொல்றாரு. அவர் ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துறாரு. நான் அதிகமான கிரேக்க வார்த்தைகளை பயன்படுத்துறது இல்லை. ஆனா இது ஒரு முக்கியமான சொல். கிரேக்க வார்த்தை சினர்ஜியோ. மேலும் இந்த வார்த்தை சினர்ஜிசம்ன்ற வார்த்தையிலிருந்து வருது. சினர்ஜிசம். புரிஞ்சது இல்லையா? இப்போ உங்களுக்கு நினைவூட்டுறேன். உங்க பள்ளி நாட்கள்ல இருந்து இதை நீங்க மறந்துருக்கலான்றதுனால அந்த ஒருங்கிணைப்புன்றது ஒவ்வொரு தனிமங்களும் தனித்தனியா செயல்பட்டால் அவற்றின் கூட்டுத்தொகையை விடவும் பெரும்பாலும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு விளைவை உருவாக்க பல்வேறு கூறுகளை ஒன்றிணைந்து செயல்படுவதாகும். இப்போ அது ஒரு நீண்ட கூற்றுன்னு தெரியும். ஆனால் அதை நான் திரும்பவும் சொல்றேன். சினர்ஜிசம்ன்றது ஒவ்வொரு தனிமங்களும் தனித்தனியா செயல்பட்டால் அவற்றின் கூட்டுத்தொகையை விடவும் பெரும்பாலும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு விளைவை உருவாக்க பல்வேறு கூறுகளை ஒன்றிணைந்து செயல்படுவதாகும். இயற்பியல் உலகத்துல தீங்கு விளைவிக்கிற ரசாயனங்களை சரியா கலந்தா அது ரொம்பவே நன்மை பயக்கிற பொருட்களை உருவாக்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு எளிய விளக்கத்தை தரேன். சாதாரண உப்பு சோடியம் அப்புறம் குளோரின்ற 2 விஷயங்களால் ஆனது. நீங்க அதை ஒன்னா சேர்க்கும் போது அதுதான் உப்பு. சிப்ஸை பொரிக்கிறதுக்கு அது வேணும். திரும்பவும் ஒரு முறை ரோமர் 8:28 விஷயங்கள் ஒன்னா செயல்படும்னு சொல்லலன்றதை சுட்டி காட்டுறது முக்கியம். தேவன் இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறாருன்னு அது சொல்லுது. இதனால எல்லாமே கடைசியில அப்புறம் எப்படியாவது நம்ம நன்மைக்காக செயல்படும். உங்களோட நன்மைக்காக தேவன் தான் கலவையை கிண்டி விடுறாரு. தேவன் தான் இதை செய்யறாரு. உங்க வாழ்க்கையில இந்த வேலையை நீங்க பார்க்குற வரைக்கும் இல்லைனா அதை அனுபவிக்கிற வரைக்கும் அது உண்மைன்னு நம்புறது ரொம்பவே கடினம். ஆனா அது உண்மைதான். நீங்க நீண்ட காலம் வாழ்ந்து கர்த்தரோட நடந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில கூட உங்க தோளுக்கு மேல திரும்பி பார்த்து ஓ அப்படிதான் இருந்ததுன்னு பார்க்க முடியும். இது ஒரு உறுதியான வாக்குத்தத்தம். நமக்கு தெரியும் இது ஒரு தெய்வீக வாக்குத்தத்தம். தேவன் செயல்படுகிறார். இது ஒரு திட்டவட்டமான வாக்குத்தத்தம். அனைத்தும் இது ஒரு வல்லமையான வாக்குத்தத்தம் நன்மைக்கு ஏதுவாக. மேலும் இது ஒரு வரையறுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தேவனை நேசிப்பவர்களுக்கு, அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. இப்போ இது பைபிள்ல இருக்கிற ரொம்பவே முக்கியமான வசனங்கள்ல ஒன்னா இருக்கு. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று நாம் முற்றிலும் அறிந்து கொள்ள வேண்டும். இது முற்றிலும் அற்புதமானது. ஆனா இப்போ முழுமையானதல்லாத பகுதி வருது. கவனமா கேளுங்க. இந்த வாக்குத்தத்தம் எல்லோருக்கும் பொருந்தாது. இந்த வாக்குத்தத்தம் அதோட வேலையை செய்யறதுக்கு முன்னால இது பூர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு முன் நிபந்தனை. பைபிள் சொல்லுது, நான் இப்போ விளக்குனேன், நான் இப்போ கோடிட்டு காட்டினேன். இந்த வாக்குத்தத்தம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொந்தமானது. அந்த மக்கள் யார்? அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். இது விசுவாசியின் சகோதரத்துவம். ஒரு விசுவாசியை நீங்க எப்படி விவரிக்கிறீங்க? அவர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்னு. விசுவாசிகளான நாம எத்தனை முறை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள்னு பைபிள்ல விவரிக்கப்படுறோன்றதுல நான் முழுமையா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். விசுவாசிகளுக்கு என்ன ஒரு சிறந்த பெயர்? நாம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? உபாகமம் 7:9 சொல்கிறது, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள். சங்கீதம் 145:20 சொல்கிறது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. 1 கொரிந்தியர் 2:9 சொல்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் 8:3 தேவனில் அன்பு கூறுகிறவனவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க தேவனை நேசிக்கிறீர்களா? நீங்க தலையாட்டுறதை நான் பார்க்கிறேன். யாராவது நான் தேவனை அறிவேன், எனக்கு தேவனை பற்றி தெரியும், தேவனை பற்றி தெரிந்ததால் தான் நான் இங்கே இருக்கிறேன், ஆனால் நான் அவரை நேசிக்கிறேன்னா, போதகரே யாராவது உண்மையிலேயே தேவனை நேசிக்கிறாங்களா? அதாவது பார்க்கக்கூட முடியாத ஒருத்தரை நீங்க எப்படி நேசிக்க முடியும்? தேவனை நேசிப்பது எப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. தேவனை நேசிக்கும் போது என்ன செய்யறோன்றதை இது விவரிக்குது. பைபிள் சொல்லுது, நாம் அவரை நேசித்தால் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வோம். தேவனுடன் ஐக்கியத்தில் நடக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியும், திருமணமானவராய் இருந்தா துணை உங்கள் வாழ்க்கையை பார்த்து
உங்கள் துணையை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்கன்னு நம்ப வைக்கிற ஏதேனும் கூறுகள் இருக்கிறதான்னு பார்க்க அவருக்கு எல்லா காரணங்களும் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அதற்கான சான்றுகள் இருக்கணும். திருமணத்தோட ரொம்ப பெரிய ரகசியங்கள்ல ஒண்ணு, ஒரு வேலைக்கார மனப்பான்மையை வளர்த்துக்கிறதும் உங்களுடைய துணை என்ன செய்ய விரும்புறாருன்றதையும் கண்டுபிடிச்சு அவங்க உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாலேயே அதை செய்யறதும் தான். உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு நல்ல யோசனை இல்லையா? நீங்க தேவனை அப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? நீங்க தேவனை நேசிக்கிறீங்களா? தேவன் பார்க்கறாருன்றதை நீங்க வெளிப்படையா உணர்றதுக்கு முன்னால அவர் நீங்க செய்யணும்னு விரும்புறதை செய்ய முயற்சிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை நேசிக்கிறீங்களா? நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க ஒரு கிறிஸ்துவரா? ஏன்னா ஒரு கிறிஸ்துவர் தேவனிடத்தில் அன்பு கூறுவார். அதுதான் கிறிஸ்துவருடைய கண்ணோட்டம். கிறிஸ்துவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவார்கள். இப்போ தேவனுடைய பார்வை, தேவன் சொல்றாரு, நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அவர் நம்மளை அழைச்சதுனால நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவன் நம்மை அழைத்திருப்பதாலும் நாம் அவருடைய பிள்ளைகள்ன்றதுனாலையும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் தற்செயலானது இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம் வாழ்க்கையில வர சோதனைகள் அற்பமானது இல்லை. உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது தேவன் ஏதோ ஒன்றை செய்ய தயாரா இருக்காரு. அவர் உங்களை அழைச்சிருக்காரு. நீங்க அவரை நேசிக்கிறீங்க, அவரோட உறவுல இருக்கீங்க. தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படுறாரு. அவர் எல்லாத்தையும் ஒன்னா செயல்படுத்துறாரு, எல்லாத்தையுமே செயல்படுத்துறாரு. உங்க வாழ்க்கையில நடக்கிறது அவருடைய மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் இருக்கணுன்றதுக்காக அவர் கலவையை தூண்டுறாரு. உங்க ஆவிக்குரிய முதிர்ச்சியை மேம்படுத்த அவர் பின்னடைவைகளை கூட பயன்படுத்துறாரு. ரொம்பவும் எதிர்மறையானதுன்னு நீங்க நினைக்கிற சில விஷயங்கள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கலாம். இது சுவாரஸ்யமானது இல்லையா? எலிசபெத் எலியாட் ஒரு நாள் பிரிட்டிஷ் ஆடு பண்ணைக்கு போன கதையை பத்தி சொன்னாங்க. மேய்ப்பன் தன்னோட மந்தைக்கு ஒட்டுண்ணிகளுக்கான சிகிச்சையை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. மேய்ப்பன் ஆடுகளை ஒரு சின்ன கூண்டில் அடைச்சு அப்புறம் ஒவ்வொன்னா ஆடுகளை எடுத்து ரசாயன கிருமி நாசினி நிரப்பப்பட்ட தொட்டியில இறக்குவாரு. செம்மறி ஆடுகள் தப்பிக்க முயற்சி செஞ்சா மேய்ப்பன் அதை ஒரு தடியால கொக்கி போட்டு அதை திரும்பவும் உள்ள தள்ளி அதோடைய மூக்கு, கண்கள், அப்புறம் காதுகளை திரவத்துக்குள்ள சில நொடிகள் வச்சிருந்தாரு. இதெல்லாம் நடக்கும்போது ஆடுகள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கும்? மேய்ப்பன் கவலைப்படுறான்னு நினைச்சேன். ஆனா அவன் என்ன கொல்ல முயற்சியில செய்யறான். அவன் என்ன செய்யறதுக்கு முயற்சிக்கிறான்? ஆடுகளால புரிஞ்சுக்க முடியல. மேய்ப்பன் அப்படி செய்யலனா ஆடுகளால என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த கிருமிநாசினி இல்லாம அந்த ஆடுகள் பரிதாபமாகவும் ஒருவேளை இறந்திருக்கவும் கூடும். இது இந்த அளவுக்கு கொடூரமான விஷயமா தோன்றினாலும் கடைசியில உயிர் கொடுக்கிற உயிர் காக்கும் திட்டமா மாறிச்சு. ரோமர் 8:28 தேவன் கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, அது நம்மளுடையதை விட சிறந்ததுன்னு நினைவூட்டுது. சில நேரங்கள் அது சங்கடமா இருக்கும், சில நேரங்கள் அது நமக்கு அர்த்தமுள்ளதா இருக்காது. ஆனா நம்ம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டால் அது எப்பொழுதும் நமது நன்மைக்காகவே இருக்கும். அதுதான் ரோமர் 8:28. இந்த வசனத்திலிருந்து நான் ரொம்பவும் உறுதியா உணர்ற 3 விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவதா, தேவனை நம்புவதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏனெனில் ரோமர் 8:28, நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கோட்பாட்டில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக செயல்படுகிறதுன்ற இந்த வாக்குத்தத்தத்தை புரிஞ்சுக்கிறது எளிதான விஷயம். அதை புரிஞ்சுக்கிறது எளிது. ஆனா நம்மளோட ரத்த ஓட்டத்துல இன்னொரு விஷயத்தை பெறுகிறோம். பயிற்சி செய்யற கிறிஸ்துவருக்கு இது ரொம்பவும் கடினமான பணிகள்ல ஒன்னா இருக்கு. அது என்னன்னா, அது தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்பது மட்டுமல்ல, அது தேவனை நம்புவது. தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறீங்களா? ஆமா, நான் தேவனை விசுவாசிக்கிறேன். இல்ல, கேள்வி அது இல்ல. நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? இன்னைக்கு நாம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அதை தான் தேவன் சொன்னாரு. நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனை ஆச்சரியப்படுத்துற எதுவும் வர இருக்கிற ஆண்டுகள்ல உங்களுக்கும் எனக்கும் இருக்காது. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அதனால எனக்கு என்ன கெட்டது நடக்கும்ன்ற பயத்துல இல்ல, ஆனா எனக்கு என்ன பெரிய விஷயம் நடக்கக்கூடுன்ற நம்பிக்கையில என்னோட வாழ்க்கையை வாழ நான் தேர்வு செய்கிறேன். இது பொறுப்பற்ற அச்சமற்ற வாழ்க்கை அல்ல, இது தீவிரமான உண்மையுள்ள வாழ்க்கை. நான் என் விருப்பப்படி முடிவெடுத்தேன். ரோமர் 8:28 உண்மையாய் இருந்தா நான் பயப்படாமல் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்க மனதாயிருக்கிறேன். 2வதா, தேவனுக்கு நன்றி சொல்வதில் நான் உறுதியாக இருக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சமீபத்தில் வாசிச்சதுல ஆசீர்வாத நாட்குறிப்பை வைத்திருக்க பரிந்துரைக்கும் பலரை நான் சந்திச்சேன். அது ஒரு மோசமான காரியம் இல்ல. உங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள், அவற்றை ஒவ்வொன்றாக பெயரிடுங்கள்.
அது கர்த்தர் செய்ததை உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தும் பாடல்களோட எழுத்தாளர் சொல்றாரு. தேவனை நம்புறதுல, நன்றி சொல்றதுல, என்னை சோதிக்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். ஜான் பைப்பர் இங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த மகத்தான வாக்கு தத்தத்தில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எவரெஸ்ட் சிகரத்தை விட உறுதியானதா அப்புறம் நிலையானதா இருக்கும். நீங்க ரோமர் 8:28 சுவர்களுக்குள்ள இருக்கும்போது எதுவும் உங்களை தாக்க முடியாது. ரோமர் 8:28க்கு வெளியே எல்லாம் குழப்பம், பதட்டம், பயம், அப்புறம் நிச்சயமற்ற தன்மையா இருக்கும். இந்த எதிர்கால கிருபைக்கு வெளியே நீங்க போதைப் பொருள், அப்புறம் மது, அப்புறம் உணர்ச்சியற்ற தொலைக்காட்சி, டசன் கணக்கான பயனற்ற திசை திருப்பல்களையும் பார்க்க முடியும். பலவீனமான முதலீட்டு யுக்திகள், அப்புறம் விரைவான காப்பீட்டு பாதுகாப்பு, அப்புறம் அற்பமான ஓய்வூதிய திட்டங்களோட பலகை சுவர்கள், அப்புறம் தகரக்கூரைகள் இருக்கும். ரோமர் 8:28க்கு வெளியே இந்த வாக்கு தத்தத்திற்கு 1000 மாற்றுகள் இருக்கிறது. ஆனா நீங்க அன்போட கதவு வழியா ரோமர் 8:28 பிரம்மாண்டமான அசைக்க முடியாத கட்டமைப்புக்குள்ள நுழைஞ்ச உடனே எல்லாமே மாறுது. உங்க வாழ்க்கையில நிலைத்தன்மை, அப்புறம் ஆழம், அப்புறம் சுதந்திரம் வருது. நீங்க இனிமே திகைச்சு போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது. என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியாது. தேவனை நேசிப்பவர்களுக்கு எல்லாம் ஒன்றாக வேலை செய்கிறதுன்னு சொல்லுங்க. எனக்கு புரியல, ஆனா நான் அதை முழுமையா நம்புறேன். உங்களுக்கு நடக்கிற எல்லாமே உங்களோட நலனுக்காகவே நடக்கும். அலைகள் எதிர்த்து மோதுனா அது உங்க கப்பலை துறைமுகத்தை நோக்கி வேகமா செலுத்தும். மின்னலும் இடியும் வந்தா அது வளிமண்டலத்தை சுத்தம் செஞ்சு உங்க ஆத்மாவோட ஆரோக்கியத்துக்கு உறுதி அளிக்குது. இழப்பால ஆதாயத்தையும் நோயில ஆரோக்கியத்தையும் இறக்குறதன் மூலமா வாழறீங்க. இழப்புல செல்வந்தனாக்கப்படுறீங்க. இதை விட சிறந்த வாக்குத்தத்தத்தை நீங்க கேட்க முடியுமா? நான் விரும்பினபடி எல்லாம் நடக்கணுன்றதை விட எல்லாமே என்னுடைய நன்மைக்காகவே நடக்கணுன்றது தான் சிறந்தது. எல்லாமே என்னோட மகிழ்ச்சிக்காகவே நடக்கலாம், ஆனா என்னுடைய நன்மைக்காக இருக்காது. எல்லா விஷயங்களும் திருப்தி அளிக்கலன்னா அது எப்பொழுதும் எனக்கு நன்மையை பயக்கும். இது பைபிள் இருக்கிற சிறந்த வாக்குத்தத்தம். இது வாழ்க்கையில சிறந்த வாக்குத்தத்தம். இந்த செய்தியை நம்ம முடிக்கும்போது இந்த வசனத்தை திரும்பவும் நாம ஒரு முறை சத்தமா வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு திருவுமுனை நிகழ்ச்சியில என்னோட இணைஞ்சதற்கு நன்றி. நம்ம வேதத்தை எவ்வளவு அதிகமா படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தர் கூட தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க விரும்புறாருன்றதை நாம புரிஞ்சுக்கிறோம். நீங்க அந்த உறவை தொடங்கி அவரோட நித்தியத்தை செலவிடுறத உறுதி செய்ய விரும்பினா நீங்க உங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்க ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏத்துக்கணும். நீங்க இன்னைக்கு இந்த விசுவாசப்படியை எடுத்திருந்தா நம்பகமான ஊழியத்திலேயோ இல்ல உள்ளூர் தேவாலயத்திலேயோ இருக்கிற மற்ற கிறிஸ்துவர்களோட உங்க முடிவை பகிர்ந்துக்கவும் உங்க விசுவாசத்துல தொடர்ந்து வளரவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறை இங்க திருப்புமுனை நிகழ்ச்சியில உங்களை பார்க்கறதுக்கு அவளோட காத்திருக்கேன்.